ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலை ஓய்வு நாள் ஆராதனையிலே வந்த எல்லாருக்கும் இயேசு நாமத்தின் வாழ்த்துக்கள். நாம் சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே சீக்கிரம் நம்முடைய சபைகள் கர்த்தர் திறக்கப் போகிறார். எனவே ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனமுடைந்து போகாதே என் பிரியனே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பாடி நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் உடைந்து போகாதே பிரியனே, சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் உடைந்து போகாதே பிரியனே. கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் உடைந்து போகாதே பிரியமே. ஆத்துமனை செல்லும் செல்கையில் நான் என்றுமே அஞ்சினே, என் கரம் பிடித்து மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார், என் கரம் பிடித்து மகிமைதனில் அவர் தினமும் நடத்துவார். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் உடைந்து போகாதே
இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே. சோர்ந்து போகாதே நண்பனே, மனமுடைந்து போகாதே பிரியமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசு ராஜா உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட உலாவுகிறீரே, எங்களோடு கூட வருகிறீரே. ஆவியானவரே ஆவியானவரே சபலதரபலரி கவபபலதரபலரி கரபலபல. ஆமென் ஆமென். கடந்தா நன்மைகள் வருமே, கண்களை ஏறெடுப்பே. என்ன கடந்தா நன்மைகள் வருமே, கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. வானம் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானம் பூமியும் படைத்த என்ன கடந்தா நன்மைகள் வருமே, கண்களை ஏறெடுப்பே. என்ன கடந்தா நன்மைகள் வருமே, கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ரப்பர்கள் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ரப்பர்கள் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவே.
எனக்கும் தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஹalleluya. ஓ தாசை அனுப்பும் தெய்வமே, மண்ணுயிரை காப்பவரே, மண்ணுயிரை காப்பவரே, ஹalleluya. தெய்வமே ராஜா உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஓ ஆவியானவரே நன்றி அப்பா. உலவா மலந்தரமல சந்தரவா ஹalleluya. நன்றி தெய்வமே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே இந்த காலை ஓய்வு நாளுக்காக நன்றி. ஆண்டவரே தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லியிருக்கிறது ராஜா. ஹalleluya. ஓ நன்றி, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. ஆமென். ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ லவா பந்தரவா சந்தரவா. கண்ணீரை துடைப்பவரே, ஓ கருணை கடலே, நன்றி இரக்கத்தின் சிகரமே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு ராஜா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory to God, glory to God, hallelujah, hallelujah. Oh, மகிமை, மகிமை. ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. இருப்பால் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. அப்பா தாமதத்தை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. மனமார மாந்த நிழல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும் ஆவியானவரே. மனமார மாந்த நிழல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அன்பிடுவேன். ஆவியானவரே இந்த கால நேரத்திலே எங்கள் உள்ளம் ஊற்றி ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையை உணரணும், உம்முடைய பிரசன்னத்தை உணரணும், உம்முடைய வல்லமை உணரணும். ஓ ஷாபா
ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை எப்பொழுதும் தாங்க வேண்டுமே ராஜா. எப்பொழுதுமே அப்பா உம்முடைய வல்லமை எங்களை தாங்கணுமே, உம்முடைய மகிமை எங்களை தாங்கணுமே. ஹல்லேலூயா. எஸ் ஆவியானவரே நீர் போதும் அப்பா. இந்த வாழ்க்கை நீர் போதும், உம்முடைய கிருபை போதும், உம்முடைய அன்பு போதுமே. ஆறுதலற்ற மக்களுக்கு நீர் ஆறுதலாக வர வேண்டும். சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு சமாதானம் வர வேண்டும். நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நீ நிம்மதியை ஆண்டவரே தரும்படியாக. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்குற கர்த்தர். எதுவுமே இல்லாவிட்டாலும் எங்களோடு இருக்கிறீரே. ஓ உம்முடைய மகிமை போதுமே, உம்முடைய பிரசன்னம் போதுமே ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்ன செய்வோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. இன்றைக்கு வரை கண்ட பிரச்சனைகள் வேதனைகளை காணாதது, கர்த்தரின் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக உன்னை மகிழ்ச்சியாக இருக்கிறார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார்.
உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை ஒரு நாளும் கைவிடாதிரும் ஆண்டவரே, என்னை ஒரு நாளும் கைவிடாதிரும். ஹல்லேலூயா. இன்னும்மை ஹரியனுமே, இன்னும்மை ஹரியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. ராஜா பிரசன்னம் ஓமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆவியானவருக்கே மதிப்பு உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நடத்துவீராக. கலந்து கொண்டு ஒவ்வொரு சனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நபர்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரம் இறங்கட்டும். ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அப்பா ஸ்தோத்திரம் நலிந்து போன சிறுமைப்பட்டு போன ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபை செய்வோம். இயேசு வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நாம் வேதத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். நாம் சென்ற வாரங்களிலே தியானம் பண்ண வசனங்களிலே இன்றைக்கும் நாம் அதை தொடர்ந்து தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. போன ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல மோசேயின் சரித்திரத்தை நாம் 5 பங்காக பிரித்து போன வாரம் அந்த குழந்தை அழகுள்ள குழந்தை என்று சொல்லி தாய் அதை மறைத்து வைத்தார் என்று சொல்லி தியானம் பண்ணினோம். ஸ்தோத்திரம். இந்த வாரம் அந்த குழந்தையை 3 மாதங்கள் அவள் மறைத்து வைத்தார் என்று சொல்லி நாம் தியானம் பண்ண போகிறோம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்த வசனம் இருக்கிறதை நாம் காணலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரங்களிலே தேவன் ஸ்தோத்திரம் வேதத்திலே குழந்தைகள் மூலமாக நிறைய காரியங்களை சபைக்கும் மற்ற எல்லாருக்கும் கூறியிருப்பதை நாம் வேதத்தில் வாசிக்கலாம். ஆனால் இந்த மோசே குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் மிகவும் அற்புதமாக அதிசயமாக இருக்கும். 37 வாரங்கள் கருவிலே இருக்கிற குழந்தை வெளியே வந்தவுடன் அதனுடைய வளர்ச்சி 3 மாதங்களிலே அபிரதமாக இருக்கும். விசேஷமாக 14வது வாரத்திலிருந்து 28வது வாரம் வரைக்கும் இந்த குழந்தைகள் துரிதமாக வளரும் என்று விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது எதற்கு அவள் 3 மாதம் ஒளித்து வைத்தார்? மோசேயின் தாய் யோகபேத். அவளுக்கு ஒரு நாணல் பெட்டி அவள் செய்தார். அடுத்த வாரம் அந்த செய்தி நாம் கேட்கலாம். அந்த நாணல் பெட்டி செய்வதற்கு அவளுக்கு எடுத்துக்கொண்ட நாள் 3 மாதங்கள் 90 நாட்கள் என்று வேதாசிரியர்கள் கூறுகிறார்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த குழந்தைகளை முதலாவது எகிப்துக்குள்ள வரும்போது யோசேப்பு என்ன சொன்னான் என்று சொன்னால், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்திலே, ஆகையால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று யோசேப்பு சொன்னான். யோசேப்பு அப்புள்ள பார்வோன் சேர்ந்து சொன்னான், இந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுதுள்ள பார்வோன் யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் அந்த இடத்துல நாம் ஸ்தோத்திரம் வாசிப்போமானால், அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அங்கே பாருங்க, பராமரிப்பேன் என்று சொன்ன பார்வோம் இப்ப நான் குழந்தைகளை விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அந்த 1ஆம் அதிகாரம் முழுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். அப்போ மோசையின் இந்த 3 மாத வளர்ச்சி பாருங்க ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:1, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோடு பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்களாக என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி உங்களோடு நான் பேசப் போகிறேன் என்று பவுல் சொல்கிறதை நாம் நேரத்தில் வாசிக்கிறோம். அப்ப குழந்தைகளாய் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் பிறந்தாலும் ஆவிக்குரிய குழந்தைகள் சபையிலே ஒருவன் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு எத்தனை வயது இருந்தாலும் 30 வயதோ 40 வயதோ 50 வயதோ இருந்தாலும் சபையிலே அவன் ஒரு குழந்தை. ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஆகிவிட்டது என்றால் அவன் 2 வயது குழந்தை என்று அர்த்தம். அப்ப இந்த குழந்தையின் வளர்ச்சி சபையிலே அபிரிவிதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துவமானது இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை. அப்ப ஒரு வளர்ச்சி பெற்ற விசுவாசி தான் இப்ப இருக்கிற பிரச்சனையை, உலக பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். ஒரு வளர்ச்சி பெறாத விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் இப்புள்ள பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த பிரச்சனையை அவங்களால ஜெயிக்க முடியாது. அவர்கள் தோற்று போவார்கள். காரணம் என்ன? விசுவாசம் இருக்காது. அப்ப ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே பவுல் சொல்கிறதை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் மோசே குழந்தையாக இருந்தாலும் வளர்ச்சி அபிவிருத்தமாக இருந்தது. எனவேதான் மோசேயின் தாய் அவனை கொல்லாமல் அவனை வளர்க்க அவனுக்கு யோசனை வந்தது. பவுல் சொல்கிறான், நான் குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல நான் சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போது இங்கே குழந்தைக்குரியவர்களை நான் ஒழித்து விட்டேன் என்று சொல்லப்பட்டது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறக்கும் போது குழந்தையா இருந்தாலும் வளர வளர புருஷனுக்குரிய காரியங்கள் நம்மிடத்திலே அதிகம் காணப்பட வேண்டும். இந்த இடத்திலே வாசிக்கும் போது முதலாவது காரியம், குழந்தையை போல நான் பேசினேன். ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இந்த பிள்ளைகளை போல நீங்க ஆனால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் வர முடியும் என்று சொன்னார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். அவருடைய அர்த்தம் என்ன? மனம் திரும்பி குழந்தை என்ற ஸ்தானத்திலிருந்து மனம் திரும்பி புருஷன் என்ற ஸ்தானத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. ஆனா அந்த மனம் திரும்பி இந்த பிள்ளைகளை போல அந்த வளர்ச்சி காணப்படாவிட்டால் பரலோக ராஜ்யம் வர முடியாது. ஏன்னா இயேசு கூட இருந்த சீசர்கள் 3 வருஷம் கூட இருந்தாங்க. அப்ப இன்னும் பாருங்க, 12 பேரும் குழந்தையாத்தான் இருக்கு. ஆண்டவரே பக்கத்துல எங்களுக்கு இடம் வேணும். நம்ம அப்பத்தை குறிச்சு ஆண்டவர் கேட்கிறாரு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு மறுமையை காட்டி எல்லாம் பாருங்க. அவனுடைய சுபாவம் எல்லாமே இயேசுகிட்ட குழந்தையாகவே இருக்கு. ஆண்டவர் சொன்னார், இம்மைக்குரிய காரியத்தை சொல்லும் போதே நீங்க பயப்படுகிறீர்கள்.
காரியத்தை எப்படி நம்புவீங்க, எப்படி விசுவாசிப்பீங்க? அப்ப ஆண்டவர் இவங்க இன்னும் குழந்தையா இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னாலும் ஆண்டவர் எங்களுக்கு அர்த்தம் புரியல அப்படின்னு. சோ வளர்ச்சி அடைந்த விசுவாசி, முதிர்ச்சி அடைந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் பேசுகிற ஓமையை புரிந்து கொள்ள முடியும், தேவன் காட்டுகிற சொப்பனத்தை புரிந்து கொள்ள முடியும். நாம் எல்லா காரியத்திலும் வளர்ச்சியை காண்பிக்க வேண்டும். ஆண்டவர் ஸ்தோத்திரம் இங்கே 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் என்னிடத்தில் ஆகையால் இந்த பிள்ளையை போல் 4ஆம் வசனம் ஆகையால் இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் புருஷனாய் இருப்பான், பெரியவனாய் இருப்பான். அப்ப மனம் திரும்பி குழந்தையை போல வந்துட்டீங்க, இப்ப நீ பெரியவனா இருக்கணும், புருஷனா வளர்ச்சி அடைகிறார். அப்ப பவுல் சொல்றான், நான் குழந்தையை போல பேசினேன், ஆனா நான் குழந்தையை போல இருக்கக்கூடாது, வளர்ச்சி அடையணும். அப்ப ஆண்டவர் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வேதத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் ஒரு வளர்ச்சியை தேவன் நமக்கு கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நீங்க புத்தியிலே குழந்தையை போல இராதிருங்கள், துர்க்குணத்திலே குழந்தையை போல இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீர்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள் புருஷனை போல மாற வேண்டும். ஆனா நீங்க ஸ்தோத்திரம் இங்கே பார்க்கிறோம், புத்தியில எப்படி இருக்கும், குழந்தைய போல இருக்கக்கூடாது. அதான் மோசே வளர்ச்சி புருஷன், அவன் பெரியவனான போது யாத்திராம 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் குழந்தையிலே வளர்ந்தான் என்று சொல்லப்படல, அவன் பெரியவனான போது என்று வாசிக்கிறோம். அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், யோகபேத் 3 மாதம் அவள் ஸ்தோத்திரம் மோசையை மறைத்து வைத்தார். சீஷர்களை இயேசுநாதர் 3 ஆண்டுகள் மறைத்து வைத்தார். இயேசுவ பிதாவானவர் 30 ஆண்டுகள் மறைத்து வைத்தார். யோவான் ஸ்நானகன் 30 வயது வரை அவன் வெளிப்படாமல் வனாந்தரத்திலே கர்த்தருடைய வார்த்தையா இருந்த என்று வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 மாத வளர்ச்சி ரொம்ப அவசியம். குழந்தையை போல இருந்தாலும் வளர்ச்சியிலே அதிகம் காணப்பட வேண்டும். இங்கே புத்தியிலே எப்படி இருக்குமா, குழந்தையை போல இராதிருங்கள். சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடக்கூடாது, சின்ன சின்ன காரியத்தை நம்ம சகிக்கணும், அதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் கோபப்படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் வசனத்துல நம்ம ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைகளை போல முறுமுறுக்க கூடாது. அந்த வசனத்துல படிச்சு அதோட சத்தியத்தை எடுத்து நாம் ஆண்டவருக்காக ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். சிலர் குழந்தையாவே இருப்பாங்க, இன்னும் சபையில வளர்ச்சி அடைய மாட்டாங்க, இன்னும் சபையில பண்ணுகிற பிரசங்கள் எதுவும் புரியாது. சபையில என்னென்ன குறைகள் இருக்கு, ஸ்தோத்திர வீட்டில் என்ன குறைகள் இருக்கு, உங்க வீட்டுக்காரர் செய்த தவறை உங்களால மன்னிக்க முடியாது, உங்கள் பிள்ளைகள் செய்த குற்றத்தை உங்களால மன்னிக்க முடியாது, உங்களுக்கு வேலை இல்லாத இந்த நாட்கள்ல குடும்பத்தை எப்படி சமாளிக்கணும், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் வெளியே தெரியக்கூடாது. இப்படி குழந்தை ஸ்தானத்தை புத்தியை ஒழித்துவிட்டு நாம் புருஷருக்குரிய ஸ்தானத்திலே வளர வேண்டும். அதைத்தான் பவுல் இந்த இடத்துல புத்தியிலே நீங்கள் குழந்தைகளா இருக்கணும், குழந்தைகளா இராதீங்கள், துர்க்குணத்திலே அதாவது கோபப்படுவதில் ஸ்தோத்திரம் முறுமுறுக்குதுல குழந்தையை போல நீங்க அப்படி கோபப்படக்கூடாது. வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, தேவன் உங்களுக்கு ஒன்று கொடுக்கலையே, ஆண்டவரை நீர் எங்களை பார்த்துக் கொள்வீர் என்ற எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 நாம் வாசிக்கும் போது எபேசியர் 4:14-15 வாசிக்கும் போது நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, அல்லேலூயா,
அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம்? இனி குழந்தைகளா இருக்கக்கூடாது. இப்ப மோசையின் வளர்ச்சி யூத ரபிமார்கள் அந்த 3 மாதத்துல துரிதமாய் வளர்ந்தாங்க. அந்த அளவு கர்த்தர் அவன் மேல அபிஷேகத்தை வச்சிருக்காங்க. சில விசுவாசிகள் சபையில வந்தவுடன் அவர்கள் வளர்ச்சியை காண்பிப்பார்கள். அவர்கள் மாமிசத்தின் பெருமையவோ அல்லது தங்களுடைய படிப்பின் மேன்மையோ அல்லது தங்களுடைய இனத்தின் மேன்மையை காண்பிக்க மாட்டார்கள். அதான் மெச்சூர். நீங்க சபையில முழுமையான விசுவாசி என்பதை எப்படி காண்பிக்க முடியும் என்று இந்த வசனத்தில் எப்படியாவது இருக்கிறது. இனி குழந்தைகளாயிராமல் தந்திரமான உபதேசத்தினாலே அலக்களிக்கப்படாமல் நீங்க எப்படி இருக்கணும்? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அதான் முக்கியம். அப்ப குழந்தைகளுக்குரிய சுபாவத்தை ஒழித்து விட்டவன் அன்புடன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வான். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில முழுமையான தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாக தேவன் காண்பிக்கிற சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் 25 முதல் 32 வசனங்களும் அப்படித்தான் அந்த சத்தியத்தை எப்படியெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்பதை பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த குழந்தையின் அனுபவத்தை விட்டுட்டு நாம் புருஷராகும்படி நாம் முயற்சிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய கவனம் எல்லாம் வேலையிலும் சம்பாதிப்பதிலும் ஸ்தோத்திரம் இன்னும் புசிப்பதிலும் இல்லாமல் ஸ்தோத்திரம் தேவனுடைய சத்தியத்திலே வளருவதிலே, குடும்பத்திலே சத்தியத்திலே வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்க வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல காணப்பட வேண்டும். அப்ப ஒரு வசனமாக ஞானப்பாழ வளர்ந்து அந்த வளர்ச்சியை குழந்தையை போல காட்டக்கூடாது, புருஷனை போல காட்டும். சிலர் வசனம் நமக்கு ஞானப்பாள், வசனம் போதும் தவறான காரியத்தை கை கொள்வாங்க. ஆனா அந்த புதிதாய் வளர்ந்த குழந்தை எப்படி இருக்கணுமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே எபிரேயர் காலத்தை பார்த்தா போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களாய் இருங்கள். பாருங்க, பேதுரு சொல்கிறார் ஞானப்பால்ல குடிச்சு வளருங்கிறார். ஆனா எபிரேய நிருபக்காரன் சொல்றான் இன்னும் பாலை குடிச்சிட்டு இருக்கீங்களே, வளர்ச்சிக்கு ஏதுவான காரியங்களை செய்யும். அப்ப என்ன அர்த்தம்? வசனத்துல ஸ்தோத்திரம் வளர்ந்துட்டேன், எனக்கு வசனம் தெரியும், சத்தியம் தெரியும். ஆனா அந்த சத்தியத்தையும் வசனத்தையும் புருஷராகி உங்க வளர்ச்சியில உங்க மெச்சூர்ல காட்டணும். உங்க பிராக்டிக்கல் லைஃப் அனுபவ வாழ்க்கையில காண்பிக்கணும். குடும்பத்துல, உங்க ஆபீஸ்ல, நீங்க பழகுற நண்பர்களோடு, உங்க சபையில ஒரு முக்கியத்துவத்தை ஸ்தோத்திரம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களையே நம்பி ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரருக்கு நீங்க பயந்து இருக்கணும். ஸ்தோத்திரம் அவர் கொடுக்கிற அந்த ஞானப்பால் சத்தியத்தை நீங்க ஸ்தோத்திரம் அருந்தி ஸ்தோத்திர சபையில வளருகிற குழந்தைகளாக காணப்படணும். உங்களுடைய எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கணும். இன்னும் நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யல, தசமபாகம் கொடுக்கல, நான் இன்னும் ஸ்தோத்திரியம் எங்க வீட்டுல ஸ்தோத்திர வீட்டு சபை ஆரம்பிக்கல அப்படின்னா இன்னும் நீங்க குழந்தைகளா தான் இருக்கீங்க, பெயருக்காக கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க. ஆனா உண்மையான வளர்ச்சி அடைந்த விசுவாசி காலத்தை பார்த்தால் போதகராய். உங்க காலங்களை பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், குழந்தையாத்தான் இருக்கீங்க. என்ன அர்த்தம்? சிலர் பாருங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க. குழந்தைகள சில குழந்தைகளுக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு.
வயசு 30-35 ஆயிருக்கும். இன்னும் பாருங்க, குழந்தைய போல தான் பேசுவாங்க, குழந்தைய போல தான் அவங்க சிந்திப்பாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம மனநிலம் பாதிக்கப்பட்டுருச்சு. சத்தியத்தை அறியாட்டவங்க மனநிலம் பாதிக்கப்பட்டு குழந்தைகளா தான் இருக்கு. நீங்க சபையில 40 வருஷம் இருக்கலாம், 25 வருஷம் இருக்கலாம். ஆனா நீங்க யூ ஆர் எ சைல்ட். நீங்க ஒரு சின்ன குழந்தை. உங்களை வச்சு தேவன் என்ன செய்ய முடியும்? உங்களை வச்சு தேவன் சபையில என்ன ஸ்தோத்திர ஊழியத்தை செய்ய முடியும்? அப்ப இன்னும் நீங்க வளர்ச்சி அடையல. மோசே வளர்ச்சி அடைந்தான். அவன் பெரியவனான போது அப்படி என்று யாத்திராமத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மோசே பெரியவனான காலத்திலே என்று வேதத்தில் வாசிக்கிறோம். குழந்தையா இருந்த மோசே வளர்ந்தான். அப்ப நீங்க இன்னும் 15 வருஷம் சபையில நீங்க தசமம் கொடுக்காம ஸ்தோத்திர கம்யூனியன் எடுக்கிறீங்க, பிரசங்கத்தை கேட்கிறீங்க, ஆராதனைக்கு வரீங்க. இப்படி இருந்தா நீங்க இன்னும் 15 வருஷம் குழந்தை. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்தில் எங்கு பார்த்தாலும் வியாதிகள், எங்கு பார்த்தாலும் வேதனைகள். இந்த காலகட்டத்தில் நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா, ஒரு வெறும் 3 வேளை சாப்பிட தூக்கம் இப்படி இருந்தீங்கன்னா, நீங்க யூ ஆர் எ சைல்ட். நீங்க ஒரு குழந்தை. ஒரு பாரத் மோசே திறப்பின் வாசலில் இருக்கிறார். அப்ப நீங்க உங்க குழந்தையின் அனுபவத்தை விட்டு வாங்க, வெளியே வாங்க. உன்னை காலத்தை பார்த்த போதகரா இருக்கணும். இப்படி குழந்தையா இருக்கீங்க. நீங்க எத்தனை நாள் எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்பீங்க? நீங்க பிரசங்கம் பண்ணணும், நீங்க ஊழியத்துக்கு போகணும், உங்க மூலமாய் கர்த்தர் அற்புதம் செய்யணும். அப்ப நீங்க தேவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டீங்க. உங்களால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்கி அவனுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த வேலை வாங்கி கொடுத்த பையன் கடைசியில் தன் அப்பா அம்மாவை கவனிக்காம அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டா இவன் குழந்தையாத்தான் இருக்கான். அப்ப இவன் வளர்ச்சி அடைந்தவன் என்ன செய்வான்? தன்னை வளர்த்த தாய் தகப்பனுக்கு உண்மையாய் பணிவிடை செய்வான். அதே போல நீங்கள் தேவன் உங்களை 20 வருஷம் ஆசீர்வதிச்சிருக்கார். இனி நீங்க சபையில ஊழியம் செய்யாம, இன்னும் ஸ்தோத்திர ஒரு பிரேச லீடரா இல்லாம, தேவனுக்காய் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் குழந்தையாத்தான் இருக்கீங்க. இன்னும் நீங்க புட்டிப்பால் குடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்க அப்பா அம்மா தயவு தான் இருக்கீங்க. கத்த சொல்றாரு, சொந்த காலில் நீ நெல்லு. தோத்திரம். உன் உழைப்புல தேவனுக்கு 10 பகுதியை ஆண்டவருக்காய். அப்ப தேவன் பாருங்க, மோசையின் வளர்ச்சி பெரியவன் ஆன போது ஜனங்களுக்காக அவன் தன் சொந்த ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டான். நீங்க வளர்ச்சி அடையாட்டா சபைக்காக பிரயாசப்பட மாட்டீங்க, தேசத்துக்காக பிரயாசப்பட மாட்டீங்க. எனவே எபிரேயக்காரர் சொல்லும் போது காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும், இன்னும் குழந்தையாவே இருக்கிறீர்களே. அப்ப நாம் குழந்தையின் அனுபவத்தை விட வேண்டும். பலமான ஆகாரமாகிய நன்மை தீமை என்று பயிற்சி ஸ்தோத்திரம் பகுத்தறிக்க முயற்சி செய்யும் ஸ்தோத்திரம் ஞானேந்திரியங்களை உடையவர்களாக பூரண வயது உள்ளவர்களுக்கு தகும் என்று அந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாங்க. அப்ப பலமான ஆகாரம் என்ன? நான் தேவனுக்கு கஷ்டத்துல அவர் விசுவாசமாயிருக்க, நான் கொடிய தரித்திரத்திலும் என் தேவனுக்கு உண்மையா இருப்பேன், என்னுடைய குடும்பத்தை நான் பரிசுத்தத்தில் வளர்ப்பேன். வாழிய பிள்ளையே, இந்த கொடிய நாட்களில் உன்னை பாதுகாத்துக்கொள். வாலிபனே, இந்த கொடிய நாட்களில் உன்னை பாதுகாத்துக்கொள். ஏன்? இந்த வசனத்தின்படி நீ குழந்தைக்குரியவன் அல்ல, நீ வளர்ச்சி அடைந்த புருஷன். ஒரு பொறுப்பு வரணும், குடும்பத்தை குறித்து ஒரு அக்கறை வரணும், பிள்ளைகளை குறித்து ஒரு அக்கறை வேணும். ஸ்தோத்திரம். குடியை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டது. அநேகர் தங்களை மறந்து போதை வசத்துக்கு அடிமையா இருக்காங்க. எத்தனை மனைவிமார், எத்தனை பெண்கள் விதவையாயிட்டாங்க, எத்தனை பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு இல்லாம தெருவில் கிடக்கிறான். காரணம் என்ன? பொறுப்புள்ள புருஷன் இல்லை, பொறுப்புள்ள தாய் இல்லை. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அந்த குழந்தையை போல சிந்தியுங்கள். முதல் சொன்னேன், குழந்தையை போல பேச்சு இருக்கும், ஆனா வளர்ச்சி புருஷனை போல இருக்கும். இரண்டாவது, குழந்தையை போல சிந்திக்கணும். அவருடைய அர்த்தம் என்ன? வளர்ச்சி அடைந்த
ஒரு சிந்தனை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? எலிசா கேயாசியை பார்த்து சொல்றான், என் மனம் உன்னோடு கூட இல்லையா? அப்ப கேயாசி முழு வளர்ச்சி அடைந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு குழந்தை கணம், குழந்தை சிந்தனை இருந்தது. என்ன சிந்தனை? எலிசாவுக்கு தெரியும் 72 கிலோ தங்கம் கொண்டு வந்து இருக்கிறான் நாகமா. ஆனா எலிசா ஏன் வாங்கல? அவன் கத்தருக்காக அவன் நஷ்டமாயிருக்கான். ஆனா கேயாசியுடைய எண்ணம் பாருங்க, எப்படியாவது நான் அதை வாங்கணும். அப்ப இந்த பாவத்தின் ஆசீர்வாதத்தை இந்த குழந்தையை போல சிந்திக்கிற விசுவாசிகள் எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நான் வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அது குறுக்கு வழியோ வேதத்துக்கு புறமான வழியோ சத்தியத்துக்கு புறமான வழியோ என்று லஞ்சமாக கூட சில விசுவாசி தயங்க மாட்டாங்க, வட்டிக்கு வாங்குறாங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிகள் தன் பணத்தை வட்டிக்கு கொடுக்கிறாங்க. வட்டி இந்த திருவிருந்தெடுத்த கையாள தேவனுடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த கையாள வலது கையாள வட்டி பணத்தை வாங்குறாங்க, லஞ்சத்தை வாங்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ குழந்தைய போல இன்னை சிந்திக்கல. கேயாசி தீர்க்கதரிசியா இருக்கிறான், ஆனா அவன் சிந்தனை பாருங்க, குழந்தை சிந்தனை. யார் போய் வாங்கணும்? இந்த பஞ்ச காலத்துல விசுவாச தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய வேற எந்த ஆசீர்வாதம் வேண்டாம். நம்ம வெறும் வயிற்றுக்காக ஊழியம் செய்யாம கத்தருக்காக ஊழியம் செய்யணும். என் பஞ்சத்தினால நீ ஆட்சி போய் பிச்சை எடுக்க மாட்டேன். கத்தர் என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். அப்ப குழந்தைய போல ஒரு சிந்தனை கேயாசிக்குள்ள இல்லாதனால அவன் குடும்பம் முழுவதும் பாருங்க குஷ்டரோகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு யாருடைய குடும்பத்திலாம் நீங்க ஆளு பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க கவர்மெண்ட் ஸ்தோத்திர ஸ்டாஃபா இருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானுடைய சிந்தனை உங்ககிட்ட இல்லாட்டா, வளர்ச்சி அடைந்த சிந்தனை இல்லாட்டா, உங்க குடும்பம் முழுவதுமே இன்னைக்கு குஷ்டரோகம் பிடித்த ஒரு சாபத்துக்குள்ளாக இருக்கும். அதற்காக நீங்க ஜெபம், ஆண்டவரே இந்த சாபம் என் குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல வேண்டும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சாமுவேல் என்று பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமாய் தரிசனம் இல்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். பாருங்க, இங்க குழந்தையா இருக்க வேண்டிய சாமுவேல் தேவ தரிசனத்துக்காய் காத்து கொண்டிருந்தான். உடன்படிக்கை பெட்டி பக்கத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஆனா ஏலி பாருங்க, பெரியவனா சின்னவனா இருக்க வேண்டியவன் பெரியவனா இருக்கான். சாமுவேல் பெரியவனா இருக்க வேண்டிய ஏலி சின்னவனை போல தூங்கிட்டு இருக்கான். காலம் மாறிடுச்சு. பிரியமானவருடைய சபையில முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் தூங்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப உள்ள குழந்தைய போல இருக்கிற விசுவாசிகள் தேவ சமூகத்துல அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஸ்தோத்திரம், அதாவது மாதத்திலே ஸ்தோத்திரம் அங்கே 3வது சனிக்கிழமையோ 4வது சனிக்கிழமையோ 4 மாவட்டம் எல்லாம் போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா வீடுகளும் 4 மாவடியாக மாறிவிடும். காரணம் ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் ஜெபம் தேவை. அப்ப ஏலியின் நாட்கள்ல ஸ்தோத்திரம் பெரியவனா இருக்க வேண்டிய ஏலி குழந்தைய போல தூங்கி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அங்க தரிசனம் இல்லை, ஸ்தோத்திரம் சத்தியம் இல்லை. அப்ப எந்த வீட்டுல தரிசனம் இல்லையோ, எந்த வீட்டுல சத்தியம் இல்லையோ, அங்க குழந்தைய போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லை. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு சாமுவேல் தேவை. உங்களுக்கு ஒரு சாமுவேல் வந்தா தான் நல்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் பேசுகிறத உணர முடியும். இந்த
இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய விளக்கு அணைவதற்கு முன்பாகவே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். தேவனுடைய விளக்கு எப்ப அணைக்கப்படும் என்று சொன்னால், அந்த யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்த விளக்கு எப்பொழுதும் எரிஞ்சிட்டு இருக்கணும், அது அணைக்கக்கூடாது. காலை முதல் சாயங்காலம் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கணும். அது ஸ்தோத்திரம் ஆரோனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நித்திய உடன்படிக்கை. ஆனால் இப்ப அந்த விளக்கு அணைய போகுது. காரணம் என்ன? ஏடி பிரதான ஆசாரியன் அதுக்கு தேவையான ஒளிவ எண்ணெயை ஊற்ற முடியல, அந்த விளக்கு அணைய போகுது. அப்ப குழந்தையோடு சிந்திக்கிற குடும்பத்துல மெயினான விளக்கு தன்னால அணைஞ்சிடும். அபிஷேகம் என்ற ஆவியானவர் எந்த குடும்பத்துல இல்லையோ அங்கே ஸ்தோத்திரம் அவன் குடும்பம், அவனுடைய ஏழியின் பிள்ளைகள் 3 பேரும் ஒரே நாள்ல மரித்து போனார்கள். காரணம் என்ன? குத்து விளக்கு மெனோரா இயேசு பரிசுத்த ஆவியானவர் அங்கே அணைய போகிறார். அப்போ உங்க வாழ்க்கையில குழந்தையை போல சிந்தித்தா, நீங்க குழந்தை யோசனையோடு நீங்கள் இருந்தால் ஸ்தோத்திரம் உங்கள் விளக்கு, குடும்ப விளக்கு என்று சொல்லுகிற உங்க விளக்கு அணைந்து போகும். சாமுவேல் விளக்கு அணைவதற்கு முன்பாக, அப்ப என்ன அர்த்தம்? அந்த விளக்கு எரியணும் ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறேன். சாமுவேல் ஏழி நினைக்கிறான், அணைஞ்சாலும் பரவாயில்ல, அதுல எண்ணெய் ஊத்த மாட்டேன். ஆனா எண்ணெய் இருக்கு, அந்த சீலோவாம் சபையில எண்ணெய் இருக்கு, ஆனா ஊத்த மாட்டேன். அப்ப உங்களுக்கு தேவையான அபிஷேகம் சக்தி எல்லாம் தெரியும், ஆனாலும் தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், தேவனுக்காய் தசமா கொடுக்க மாட்டேன், தேவனுக்காய் பிரேசல் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் தேவனை நினைக்க மாட்டேன் நினைக்கிற ஏழியின் குடும்பத்துக்கு இந்த நாட்கள் சரியாக பொருந்தும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்க வீட்டில் எப்பொழுதும் ஜெபம் என்ற மெனோரா குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே மெனோரா என்றால் எபிரேய மொழியிலே குத்து விளக்கு, 7 கிளைகள் இருக்கும். அது உங்க வீட்டில் அந்த ஜெபம் துதியும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது உங்க வீட்டின் ஆசீர்வாதம் மங்கி போகாது. 3வது, குழந்தையை போல யோசிக்க. முதலாவது குழந்தையை போல ஸ்தோத்திரம் பேசணும், வளர்ச்சி அடையும். 2வது குழந்தையை போல சிந்தித்தாலும் வளர்ச்சி அடையும். 3வது குழந்தையை போல யோசிக்க, கவுன்சில் ஆலோசனை பண்ணுவது. யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே இயேசு ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாக்குரிமை அப்பங்கள் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அந்திரேயா இயேசுவின் காதுல மெதுவா சொல்றான், ஆண்டவரே இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீனும் இருக்கிறது, அது போதுமா? அப்ப அவன் பேசுகிறத இந்த சின்ன பையன் பார்த்துட்டே இருக்கான். தேவனோடு இயேசுவோடு பேசுகிற காரியம் இந்த சின்ன பையன் காதுல ஏசுனார். அங்க மழையில வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மைக்கி அன்னைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல யாராவது பேசிட்டு இருப்பாங்க. அந்த பையனுடைய கவனம் எல்லாமே இயேசுவின் வாயிலிருந்து என்ன வருது, அதான் சிந்தனை, கவுன்சில், ஆலோசனை. ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனை கொடுப்பார்? தாவீது சொல்லும் போது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவர் ஏசாயாவை சொல்லும் போது என்னுடைய ஆலோசனை கூட்டத்தில் யார் தரித்து நிற்பான் என்று சொல்லப்படும். ஆண்டவர் உடைய கூடாரத்தில் யார் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் உடைய ஆலோசனை கூட்டத்தில் யார் வந்து நிற்பார் என்று சொல்லப்படும். அப்ப குழந்தையை போல அந்த சிந்திக்கிறது, அதாவது ஸ்தோத்திரம் கவுன்சில் பண்ணுவது. இந்த பையன் அங்க 5000 புருஷர்கள் கூடி இருந்தாங்க. 5000 பேசுற பேச்சு அவன் காதல் விடல. ஏசுநாதர் அந்திரேயாவும் பேசுற பேச்சு மட்டும் அவன் காதல் விடல. காரணம் என்ன? அந்த அளவுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்பட்டான். நீங்கள் இன்றைக்கு ஆலயம் பூட்டப்பட்டிருக்கலாம், உங்க சபைக்கு போகாமல் இருக்கலாம், ஆனாலும் உங்க கவனம் எல்லாம் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவன் கொடுத்த அந்த ஸ்தோத்திரம் இந்த 5 அப்பம் 2 மீன் அங்க 5000 புருஷர்கள் சாப்பிட்டு 12 கூடைகள் மீதி
எடுத்தார்கள். காரணம் அந்த அளவுக்கு அவன் தேவன் மீது கவனம் செலுத்தினான். எனவே வளர்ச்சி அடைந்தவர்கள் தேவனுடைய ஆலோசனையில போய் கவுன்சில் பண்ணணும். நம்ம நண்பரிடமோ நம்ம சொந்தக்காரரிடமோ அல்லது வேறு யாற்றும் போய் ஆலோசனை பண்ணக்கூடாது. தேவன் ரெண்டாவது தேவன் வைத்த தேவ மனுஷ சபை. அப்ப இந்த ரெண்டு பேர்த்த நீ கவுன்சிலிங் பண்ணாம ஆலோசனை கேட்காம நீங்க எங்கெல்லாம் போய் நீங்க போய் நின்னாலும் அது உங்களுக்கு தோல்வியிலே முடியும். ஏன்னா தாவீது நாட்களில் அகித்தோப்பேல் ஆலோசனை தேவ சத்தத்தை போல இருந்தது. அதே அகித்தோப்பேல் தாவீது கூடவே இருந்து தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணான். இதான் மனுஷனுடைய ஆலோசனை. நம்ம கூடயே இருப்பான், நமக்கே குழி தோண்டிடுவான். இன்னைக்கு ஸ்தோத்திர விரோதிகளை பார்க்கலும் துரோகிகள் அதிகம் உள்ள நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளை காட்டி கொடுப்பாங்க. சோ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நான் மோசையை போல குழந்தையா இருக்கும் போது நான் ஸ்தோத்திரம் பேசணும், ஸ்தோத்திரம் இன்னும் சிந்திக்கணும், மூன்றாவது யோசிக்கணும். இந்த காரியத்தை நாம் இப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மளை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். எனவே ஸ்தோத்திரம் அந்த பையன் சிறு பையன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை கொடுத்தான். யோவான் ஸ்தோத்திரம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பேதுருக்கு சொல்கிற காரியத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 21. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ உனக்கு இஷ்டமான இடங்கள் நடந்து இருந்தாய். நீ முதிர் வயதனாய் இருக்கும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி. அப்படி அர்த்தம் என்ன? நீ குழந்தையா இருக்க இஷ்டப்படி போன, ஆனா இப்ப அப்படி செய்ய முடியாது. நீ வளர்ச்சி அடைந்த புருஷன். எனவே நீ கவனமா இருக்கணும். உனக்கு பாடுகள் அதிகம். ஏன்னா லூக்கா 23:32 இதே சம்பவத்தை இயேசுநாதர் சொன்னார். நீ கொணப்பட்ட பின்பு உன் சகோதரனை நீ ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். அப்ப நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தாட்டா அது உனக்கு ஆபத்தை கொண்டு வரும். எனவே குழந்தையை போல கவுன்சில் ஆலோசனை பண்ண வேண்டும். இயேசுநாதர் 12வது வயதிலே ஆலோசனை அந்த காரியத்தில் உட்கார்ந்து ரவிமாரோடு அவர் ஆலோசனை பண்ணியிருந்தார். யோசேப்பு மரியாளும் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே நான் நிற்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னார். காரணம் என்ன? வளர்ச்சி அடைந்தாச்சு. குழந்தை ஸ்தானத்தை விட்டு நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். எனவே இந்த 3 காரியங்களை நாம் யோசிக்கும் போது தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை கட்டிடுவார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஆவியானவரே எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே பவுல் சொன்னது போல ஆண்டவரே மோசே 90 நாட்கள் அவன் குழந்தையிலே வளர்க்கப்பட்டான். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், குழந்தையா இருக்கும் போது பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட கற்று உலாவுகிறேன். நீ குழந்தை என்ற ஸ்தானத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு ஆவியானவரே அவர்களை வளர்ச்சியின் பாதையிலே கொண்டு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏதினா நீ என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், ஏதினா இது ஏதினா நீ என்னோடு வருவதினா, ஏதினா ஏதினா நீ என்னோடு இருப்பதினா. இதாவே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்ச்சியின் பாதைகளை கொண்டு செல்கிறார்கள். இன்றெண்ட இயற்கை
கேட்ட ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியாருடைய அன்பும் நீக்கும் நம் அனைவருடைய சதாகாலமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் இஸ்ரேல், பெத்தேல் சபை, புதுச்சாம்பலி, மேட்டூர், சேலம் மாவட்டம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9944250024. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.